எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்காகவே ஒரு வித்தியாசமான கதையை கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், இந்த உலகம் ஃபுல்லா சுத்தணும், நமக்கான ஒரு புது லைஃபை வாழணும் அப்படின்னு. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, சென்னையை விட்டு நான் தாண்டினதே இல்லை. அட அவ்வளோ ஏங்க, வீட்டை விட்டு நான் தாண்டினதில்ல, வீட்டுக்குள்ளேயே வாழும் ஒரு உயிரினம் தான் நான். ஆனால் ஒரு நாள் என் மண்டைக்குள்ள ஒரு ஞானோதயம் பிறக்குது, ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும், உலகம் ஃபுல்லா சுத்தணும் அப்படின்னு. ஸோ இதே ஞானோதயம் தான் இந்த கதையில வர ஹீரோயினுக்கும் வருது. அவங்க அப்படியே நாடோடி மாதிரி ஊரு ஃபுல்லா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஒரு டிடெக்டிவ் வந்துகிட்டே இருக்காங்க. எதுக்காக அந்த டிடெக்டிவ் அந்த பொண்ணை தேடணும், அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ இதில் இன்டர்வெல்லையும் கிளைமேக்ஸ்லையும் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டை வச்சு வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2023வது வருஷத்துல ரிலீஸ் ஆன நியூ லைஃப்ன்ற ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் கதையை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்தில் முகம் முழுக்க ரத்தத்தோட வேகமா ஒரு பதட்டத்தோட ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு ஜெசிகா. ஜெசிகாவுக்கு என்ன ஆச்சு, ஏன் அவங்க முகம் முழுக்க ரத்தமா இருக்குன்னு இப்ப நமக்கு எதுவும் தெரியல. ஸோ ஜெசிகா வேகமா அவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டு சாவி வந்து வெளியே இருக்கிற ஒரு பூத்தொட்டிக்கு கீழே தான் இருக்கு. வேகமா சாவி எடுத்து வீட்டுக்குள்ள போறாங்க. முத வேலையா அவங்க முகத்துல இருக்கிற ரத்தத்தை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரிங்கை எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஜெசிகா ரொம்ப சோகமாகறாங்க. ஜெசிகாவோட பாய் ஃப்ரெண்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை கொடுத்துருப்பாரு போல. ஆனா அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அப்படியே சோகமா அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவங்க வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்க ஜெசிகாவும் மெதுவா போய் எட்டி பார்க்கும்போது தான் போலீஸ் ஆளுங்க வந்திருக்காங்க கையில கன்னோட. நம்ம ஜெசிகாவை தான் பிடிக்க வந்திருக்காங்களே. உடனே ஜெசிகாவும் என்ன பண்றாங்கன்னா, அந்த ரிங்கை மட்டும் எடுத்துக்கிட்டு பின்பக்கம் ஜன்னல் ஒன்று இருக்கு, அது வழியா எஸ்கேப் ஆகி வேகமா போறாங்க. ஸோ போற வழியில வேற யாரோ ஒருத்தருடைய கராஜுக்குள்ள போய் ஒரு ஹுட்டியை திருடி அதை போட்டுட்டு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே ஜெசிகா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நைட் டைமே ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் நடந்து போக முடியாது. சோ அப்பதான் இவங்க ஒரு கடைக்கு வெளியே ட்ரக் ஒன்று இருக்கிறத பாக்குறாங்க. வேகமா அந்த ட்ரக்குக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இது தெரியாத ட்ரக்கோட ஓனரும் அப்படியே ட்ரக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜெசிகாவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ட்ரக்குக்குள்ளேயே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. ஒரு டிடெக்டிவ் ஒருத்தங்க, அவங்களோட பேரு எல்சா. அவங்க ஒரு மாதிரி வீக்கா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு போலீஸ், நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு தொடர்ந்து அவங்க வேலையை பார்க்கும் பொழுது நம்ம டிடெக்டிவ் பார்க்கறதுக்கு பெரிய போலீஸ் ஒருத்தர் வராரு சரக்கு பாட்டிலோட. சரி வாங்கன்னு டிடெக்டிவும் உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம டிடெக்டிவ் நடக்கிறது வித்தியாசமா இருக்கிறத அந்த பெரிய போலீஸ் புரிஞ்சுக்கிறாரு. என்ன ஆச்சு உன் காலுக்கு அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாங்க. அதோட நம்ம டிடெக்டிவ்க்கு வந்து சால் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு காலும் வருது. ஆனா அதை இவங்க கட் பண்றாங்க. அந்த பெரிய போலீஸ்க்கு தெரியாம பாத்துக்கிறாங்க. அந்த பெரிய போலீஸும் ஒரு கேஸ் விஷயமா தான் டிடெக்டிவ் கிட்ட வந்திருக்காரு. உனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியும்ல, அவ காணாம போயிட்டா. அவ வீட்லயே நம்ம ஆளுங்க தேடி பார்த்தாங்க, அங்க அந்த பொண்ணு இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியுதுல. அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றா, நமக்கு அவ தேவை. ஒருவேளை பார்டரை தாண்டி மட்டும் அவ போயிட்டா அப்படின்னா நடக்க போறது பெரிய ப்ராப்ளமா இருக்கும். சோ அதுக்குள்ள சீக்கிரமா நம்ம அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஜெசிகா இருக்காங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே. சோ நம்ம ஜெசிகாவும் அந்த ட்ரக்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அந்த ட்ரக்கோட ஓனரும் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. இத ஒளிஞ்சிருந்து நம்ம ஜெசிகாவும் பாக்குறாங்க. சோ திரும்ப அந்த ஆளு வர்றதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அந்த ட்ரக்குக்குள்ள இருக்கிற ஃபுட், மேப், இந்த மாதிரி தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ அந்த காடு வேற லெவல்ல இருக்கு. அப்படியே அந்த காட்டோடைய அழகை ரசிச்சுக்கிட்டே ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு மேப்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி அங்க ஓடுற ஆத்துல கையெல்லாம் கழுவிட்டு தொடர்ந்து ஜெசிகா அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. நைட் டைமே ஆயிடுச்சு. அப்பதான் காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர்ஸ்க்கே தெரியாம அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கும், அதுல இவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கையில வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த ரிங்கை அப்படியே கையில மாட்டிட்டு அப்படியே சோகமா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா படுத்து தூங்கிடுறாங்க. எங்க நம்ம டிடெக்டிவ் எல்சா இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட டீமும் நம்ம ஜெசிகா இருக்காங்கல்ல, அவங்கள கண்டுபிடிக்கணும்னு இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணும்பொழுது தான் நம்ம ஜெசிகா ஒரு ட்ரக்குக்குள்ள ஒளியறத இவங்க பாக்குறாங்க. ஸோ அந்த ட்ரக்கோடைய நம்பரை வச்சு அந்த ட்ரக் ஓனரோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதை நம்ம டிடெக்டிவ் கிட்ட சொல்ல டிடெக்டிவும் அந்த கார் ஓனரோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம ஜெசிகாவும் தூங்கி எழுந்துட்டாங்க. திரும்ப இங்க இருந்து கிளம்பி போகணும். ஆனா இவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. பக்கத்திலே வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஃபுட் இருக்கும்னு நைஸா உள்ள போயிட்டு அதுல இருக்கிற எல்லா ஃபுட்டையும் ஆட்டைய போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்க இவங்க என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர். அவரு துப்பி மாட்டிக்கிட்டு கையில ஷார்ட் கன்லாம் வச்சிருக்காரு. இவங்க பயந்து போயிடுறாங்க. அது வந்து நான் தெரியாம தான் எடுத்துட்டேன் அப்படின்னு வேக வேகமா திருடின பொருளை அங்கேயே வைக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனருக்கும் வந்து நம்ம ஜெசிகாவை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒய்ஃப் பிரேக்ஃபாஸ்ட சமைச்சு வச்சிருக்கா, நீயும் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. ஜெசிகாவும் போயிட்டு பயங்கரமா சாப்பிடுறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபும் என்னமா இவ்வளவு வேகமா சாப்பிடுற, பொறுமையா
பொறுமையாவே சாப்பிடு. அப்புறம் நீ எங்க இருந்து வர, ரோட்ல தான் நீ வாழ்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நான் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க டிராவல் பண்ற? ஒரு நியூ லைஃப தேடி. ஓ அப்படியா, சரி ஓகே, உன்னை பார்த்தா ரொம்ப அழுக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, உள்ள போனா பாத்ரூம் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஜெசிகாவும் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போக, இங்க அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, ஜெசிகா சாப்பிட்டு வச்ச மிச்சம் ஒரு கறி பீஸ் மாதிரி இருக்கு தெரியல, அதை எடுத்து ஆளு சாப்பிடுறாரு. அவரோட ஒய்ஃபும் என்னங்க கேட்டா நான் தருவேன்ல, அட நீ வேற அதுக்குன்னு சாப்பாடை வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பிடுறாரு. ஜெசிகாவும் பாத்ரூம்குள்ள போயிட்டு அங்க நிறைய டேப்லெட் இருக்கிறத பாக்குறாங்க. சோ அதுல இருந்து ஒரு டேப்லெட் டப்பாவை ஆட்டைய போட்டு பேஸ்ட் இருக்கு, அதை கையாலேயே எடுத்து பல் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம். சோ அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பலானும் போது ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் வெளியே அவரு காரோட வெயிட் பண்றாரு. நீ எங்க போகணுமோ அங்க கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தான் ஜெசிகா சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது அவர் கூட்டிட்டு போய் விட்டுட்டு தான் வருவாரு அப்படின்னு சொல்ல, ஜெசிகாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே வராங்க. ஹவுஸ் ஓனரும் காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அவரும் ஜெசிகாவை பார்த்து, சொல்லுமா எங்க போகணும்? அது வந்து நான் நார்த் சைடு போகணும், போர்ட் வியூவுக்கு. ஓ அப்படியா, இங்க இருந்து அது ரொம்ப சுத்து, ஷார்ட் ரூட் இருக்கு, ஆனா பாதை கொஞ்சம் தூரம் தான் போகும், அதுக்கப்புறம் நீ நடந்து தான் போகணும், பரவாயில்லையா? பரவாயில்ல அப்படின்னு ஜெசிகா சொல்ல, நம்ம ஜெசிகாவை கூட்டிட்டு அப்படியே கார்ல போக ஆரம்பிக்கிறாரு. பாதை ஒரு இடத்துல முடிஞ்சிருது, அதுக்கு மேல கார் போகாது. சரி ஓகேன்னு ஜெசிகாவும் இறங்கி தேங்க்ஸ்னு சொல்றாங்க. அவதான் அந்த ஹவுஸ் ஓனரும், பின்னாடி ஒரு பேக் இருக்கு, அதுல உனக்கு தேவையான ஃபுட்டு பிளாங்கெட்னு எல்லாமே இருக்கு, எடுத்துக்கோன்னு சொல்ல ஜெசிகாவும் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க எதுக்காக இதெல்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்கும் போதுதான், எங்க வீடு நடு காட்டுக்குள்ள இருக்கு, எங்களை தேடி யாரு வருவான்னு சொல்லு, ஆனா திடீர்னு நீ வந்த, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒருவேளை நேரம் கிடைச்சதுன்னா திரும்ப கூட நீ வா அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரு இரும்ப ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம ஜெசிகாவும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தொடர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் எல்சா இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அவரை வீட்ல நடந்து போகும்பொழுது அவங்க கால் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுது, அப்படியே கீழே விழுந்து செமையா அடிபடுது அவங்களுக்கு. சோ அதுக்கப்புறமா ஆல்ரெடி சால் அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணிருப்பாரு, இவங்க கட் பண்ணிருப்பாங்கல்ல, இப்ப அவரு கூட வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த சால் யாருன்னா, அவரு தான் நம்ம எல்சாவுடைய டாக்டர். ஆக்சுவலா எல்சாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ALS அப்படின்ற ஒரு டிசீஸ் ஒன்னு இருக்கு, அதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்க்கு வந்த அதே டிசீஸ் தான். டைம் போக போக அவங்க உடம்புல இருக்கிற தசையெல்லாம் ரொம்ப வீக் ஆகி நடக்க முடியாம போயிடும், அதுக்கப்புறமா பேச முடியாம கடைசியா இறந்தே போயிடுவாங்க. இப்ப நம்ம டிடெக்டிவ் எல்சாவுக்கு இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். சோ இப்படி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிற விஷயத்த டிபார்ட்மெண்ட்லயே இவங்க யாருக்கிட்டையும் சொல்லல, ஏன்னா சொன்னா வேலை போயிடும்ல, அதனாலதான் பெரிய போலீஸ் கேட்டிருப்பாரு, என்னாச்சு ஒரு மாதிரி நடக்கிறேன்னு. ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி போய் சொல்லிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த டிசீஸ் நம்ம டிடெக்டிவ் எல்சாவை கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட அந்த சால்ன்ற டாக்டரும் இதே நோயினால பாதிக்கப்பட்டு இப்ப வீல் சேர்ல இருக்கிற ஒரு லேடி கூட நம்ம டிடெக்டிவ் எல்சாவை பேச வைக்கிறாங்க. அவங்களும் நல்லா மோட்டிவேஷனா பேச டிடெக்டிவ்க்கும் ஒரு நம்பிக்கை வருது. சோ அதுக்கப்புறமா நம்ம ஜெசிகா இருக்காங்கல்ல, அவங்கள தேடுறதுக்கான வேலையில இறங்குறாங்க. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுக்கும் ஜெசிகா எங்க போனாங்கன்னு தெரியல, ஏன்னா அந்த ட்ரக் ஓனருடைய வீட்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த காட்டு வழியா எங்க போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எது எப்படியோ கண்டிப்பா அவங்க பார்டரை தாண்டி போக தான் வாய்ப்பு அதிகம். சோ அப்படியே அந்த காட்டுக்குள்ள நடந்து போனா எப்படி பார்த்தாலும் ஒரு 4 நாள்ல அவங்க பார்டரை கிராஸ் பண்ணிடுவாங்க. சோ அந்த 4 நாளுக்குள்ள எப்படியாவது ஜெசிகாவை பிடிக்கணும். சோ அப்படி மட்டும் மிஸ் பண்ணிட்டா அந்த பொண்ணு பார்டரை கிராஸ் பண்ணி போயிடுவா, நடக்க போற பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு எதையோ பத்தி பேசுறாங்க இவங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரியே தான் நம்ம ஜெசிகாவும் அப்படியே வாக் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஓரமா உட்காந்து சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அவதான் பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜெசிகாவும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ள கேம்ப் போட்டு அவங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி ஒரு நாள் கேம்ப் போட்டு ஜாலியா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாக் வருது. சோ ஜெசிகாவுக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தொடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பாய் ஃப்ரெண்டும் சொன்னா கேளு வேணாம் அப்படின்னு தடுக்கிறாரு. இது ஜஸ்ட் டாக் தானே அப்படின்னு பக்கத்துல போய் தடவ, அது ரொம்ப நல்ல டாகா இருக்கு, நம்ம ஜெசிகா கிட்ட அது நல்லா பழகுது, பாவம் ஏதோ வலி தொலைஞ்சு வந்துருச்சு போல, நம்மளே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. அந்த டாகையும் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குறாங்க. இவ கதை அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம ஜெசிகா அப்படியே நடந்து நடந்து காட்டெல்லாம் தாண்டி வந்து ஒரு வழியா பார்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு வந்துட்டாங்க. சோ கொஞ்ச நேரம் இந்த டவுன்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. எங்க நம்ம டிடெக்டிவும் அவங்களால சரியா நடக்க முடியல, அதனால ஸ்டிக் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சோ கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு இது நமக்கு செட் ஆகுதா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஜெசிகாவும் அந்த டவுன்ல ஒரு பார் இருக்கு, இப்பதான் அந்த பாரை ஓபன் பண்ணிருக்காங்க, கஸ்டமர்ஸ் யாரும் வரல. அந்த பாரோடைய ஓனர் லேடி கிட்ட போயிட்டு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜெசிகா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்களா, அது வந்து அந்த பார் ஓனருக்கு பிடிச்சு போய் டெம்பரரியா வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. அங்க கிளீன் பண்ற வேலையெல்லாம் நம்ம ஜெசிகா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்புறம் பார்ல கஸ்டமர்ஸ்லாம் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜெசிகாவும் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க காலை நோட் பண்ணும்போது தான் அப்படி சிகப்பு கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கு, ஏதோ கட்டி வந்த மாதிரி இருக்கு. ஜெசிகாவுக்கும் இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. அப்பதான் கதை அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ஜெசிகாவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரியே இருக்கும். என்னடான்னு ட்ரெஸ்ஸை தூக்கி பார்த்தா அவரோட வயித்துல
இதே மாதிரி சிகப்பு கலர்ல கட்டி கட்டியா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் எல்சா கிட்ட அந்த பெரிய போலீஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 4 மணி நேரம் தான் உனக்கு டைம் இருக்கு, இல்லனா அந்த பொண்ணு பார்டரை கிராஸ் பண்ணிடுவா, சீக்கிரமா அவளை போய் பிடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம எல்சாவுக்கு அந்த டிசீஸ்னால ஒழுங்கா நடக்க கூட முடியல, இந்த விஷயத்த சொன்னா வேலை போயிடும் அப்படின்னு நானும் அவளை பிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றேன். ஆனா யோசிச்சு பாருங்க, தனியா என்னால என்ன பண்ண முடியும், ஒரு டீமை ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அந்த பெரிய போலீஸும், நம்ம அவளை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அவளை நம்மளால பிடிக்கவே முடியாது. ஸோ எந்த அளவுக்கு ரகசியமா பண்ணணுமோ அந்த அளவுக்கு ரகசியமா பண்ணணும், நமக்கு அவ கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஜெசிகாவை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த பெரிய போலீஸ் இருக்காரு. நம்ம எல்சாவும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஜெசிகாவும் அந்த பார் ஓனரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பார் ஓனர் வந்து ஒரு கிளாஸ்ல சரக்க ஊத்தி கொடுக்குறாங்க. ஜெசிகா அதை அப்படியே குடிச்சிட்டு அதே கிளாஸ்ல அந்த பார் ஓனரும் குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க கொஞ்ச நேரத்திலேயே. நம்ம ஜெசிகா கையில ரிங் இருக்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, மேரேஜ்லாம் ஆகல, இது என் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தது, எனக்கும் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான், அவனை பத்தி பேச கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு குடிச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆமா நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நான் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த டவுன் தான் என்னோட கடைசி ஸ்டாப்பே, இதுக்கப்புறம் நான் பார்டரை தாண்டி ஒரு புது லைஃபை வாழ போறேன். ஓ அப்படியா, இந்த டவுன் ரொம்ப போரிங் தான், ஆனா இருந்தாலும் இங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, என் வீட்லயே வந்து தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போங்க அப்படின்னு அந்த பார் ஓனர் சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம டிடெக்டிவால அவங்க ஷர்ட் பட்டனை கூட போட முடியல, அந்த அளவுக்கு நோய் முத்தி போக ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது, ஏதோ ஒரு இடத்துல 2 பேருக்கு உடம்புல சரியான ப்ராப்ளமா, சிம்டம்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு. அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனேயுமே நம்ம டிடெக்டிவ் வேகமா கிளம்புறாங்க. ஸோ நேரா காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் போறாங்க. இது யார் வீடுன்னு தெரியுதா? நம்ம ஜெசிகாவுக்கு சாப்பாடுலாம் போட்டாங்களே ஹவுஸ் ஓனர், அவங்க ஒய்ஃப் இருப்பாங்களே அந்த வீடு. ஸோ இந்த வீட்டுல இருந்து தான் கால் வந்திருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு. ஸோ நம்ம டிடெக்டிவும் எல்லோ கலர்ல ஒரு சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே மெதுவா வீட்டுக்குள்ளலாம் போய் செக் பண்ணி பார்க்கறாங்க, யாரையுமே காணோம். ஹலோ எங்களுக்கு ஒரு கால் வந்தது, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பண்ணை வீடு மாதிரி இருக்கு, அங்க இருந்து சவுண்ட் கேட்க டிடெக்டிவும் நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா தரையில உட்காந்துக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க வித்தியாசமா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க பாருங்க, கால் பண்ணது நீங்க தானே அப்படின்னு டிடெக்டிவ் பக்கத்துல போகும்போது தான் அந்த ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் அப்படியே டிடெக்டிவ பாக்குறாங்க. பாக்குறதுக்கே என்னமோ ஜாம்பி மாதிரி இருக்காங்க. அப்படியே மெதுவா நம்ம டிடெக்டிவ் முன்னாடி கொடூரமா நடந்து வர, டிடெக்டிவ் கிட்ட கன் இருக்கு, அதை வச்சு ஷூட் பண்ணலாம் நினைக்கும் பொழுது பின்னாடி இருந்து அந்த ஹவுஸ் ஓனரும் ஜாம்பி மாதிரி மாறி இருக்காரு. அவரு பிடிக்க இவங்க கன்னை கீழே போட்டுறாங்க. ஆல்ரெடி அந்த டிசீஸ்னால ரொம்ப வீக்கா இருக்காங்களா டிடெக்டிவ், ஆனா இருந்தாலும் அந்த ஹவுஸ் ஓனரை பிடிச்சி தள்ளி விட்டு கீழே இருக்கிற கன் எடுத்து லோட் பண்ணி அப்படியே அந்த ஹவுஸ் ஓனர் ஜாம்பியை காலி பண்றாங்க. அப்புறம் அவரோட ஒய்ஃபோட ஜாம்பியும் வேகமா ஓடி வந்து டிடெக்டிவ் மேல ஏறி உட்காந்து அவங்கள கடிக்கலான்னு வரும்பொழுது அந்த ஜாம்பியோடைய வாய்க்குள்ளேயே கன்னை விட்டு ஷூட் பண்ணி காலி பண்றாங்க டிடெக்டிவ். இப்பதான் இந்த கதையில ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்ல போறாங்க. இப்ப கதை அப்படியே பாஸ்டுக்கு போகுது. நம்ம ஜெசிகா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. அவர் ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டு உடம்பு முடியாம இருக்காரு. என்னடான்னு போர்வை வேலைக்கு அவரோட வயித்தை பார்க்கும் பொழுது பார்த்தா கட்டி கட்டியா இருந்ததுல, அது இப்போ ஒரு பெரிய புண்ணு மாறி மாறி இருக்கு. சோ பயந்து போன ஜெசிகா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸும் போகுது. ஆனா நடு காட்டுக்குள்ள திடீர்னு ஆம்புலன்ஸ் ஸ்டாப் ஆகுது. அதுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆக ஜெசிகாவுக்கு புரியல. சடனா கதவை திறந்துக்கிட்டு எல்லோ கலர்ல சூட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுங்க வந்து பாய் ஃப்ரெண்டையும் ஜெசிகாவையும் பிடிச்சு அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு லெபார்டரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அடைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஆக்சுவலா என்னன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு வைரஸ் ஒன்னு, அந்த வைரஸ் கவர்மெண்டோடைய லெபார்டரியில இருக்கிற ஒரு டாகோட உடம்புக்குள்ள தான் இருந்தது. சோ சயின்டிஸ்டும் அந்த டாகை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டாக் எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுதான் காட்டுக்குள்ள கேம்பிங் போட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஜெசிகாவையும் பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் வந்திருக்கு. சோ அந்த டாக் ஒரு வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாம ஜெசிகா அதை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டு இருந்திருப்பாங்களா, அதனாலதான் அவங்க 2 பேருக்குமே அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து மோசமா பாதிக்கப்படுறாரு. ஆனா நம்ம ஜெசிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவ்வளவா எந்த பிரச்சனையும் இல்ல. சோ அதனால கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெசிகா உடம்புலயும் அந்த வைரஸ் இருக்கு, ஆனா ஜெசிகா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா அந்த வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தி அவகிட்ட இருக்குன்னு ஜெசிகாவை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு தான் அடைச்சு வச்சிருக்காங்களே தனியா. அப்புறம் ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றாருன்னா, ஒரு எல்லோ கலர்ல சூட் மாட்டிட்டு நம்ம ஜெசிகாவுக்கு ஃபுட் கொடுக்கலான்னு வராரு. ஆனா ஜெசிகா இருக்கிற அந்த ரூமோடைய லைட்லாம் ஆஃப் ஆகி இருக்கு. சோ இவரும் இன்ஃபார்ம் பண்றாரு, ஜெசிகா இருக்கிற அந்த ரூமோடைய லைட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் உள்ள போய் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து உள்ள போறாரு. பார்த்தா ஒரு கால்ல கண்ணாடி பீசஸா இருக்கு. அப்படின்னா லைட் பல்பு ரிப்பேர்லாம் ஆகல, ஜெசிகா தான் அதை உடைச்சிருக்கா அப்படின்னு திரும்பி பாக்குற கேப்ல ஜெசிகாவும் வேகமா எஸ்கேப் ஆகி போறாங்க. பின்னாடியே இந்த செக்யூரிட்டி கார்டும் போயிட்டு ஜெசிகாவை பிடிச்சிடுறாரு. அவங்க கிட்ட அந்த உடைஞ்சு போன லைட் பீஸ் இருக்கு, அதை வச்சு அந்த கார்டுடைய கழுத்துலயே இருக்க அவரு ரத்தம் வந்து அப்படியே இறந்து போறாரு. அந்த ரத்தம்லாம் ஜெசிகாவுடைய முகத்துல படுது. சோ எது என்னவோ சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு அப்படியே போகும்போது தான் ஒரு இடத்துல ஜெசிகாவுடைய பாய் ஃப்ரெண்டை பிடிச்சு வச்சிருக்காங்க. அவர் அப்படியே ஜாம்பி மாறி மாறி கொடூரமா இருக்காரு. அதை பார்த்து இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் வந்து ப்ளீஸ் ஜெசி என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி
கெஞ்சுறாரு. இவங்களும் அந்த கதவை திறக்க ட்ரை பண்றாங்க, முடியல. அதுக்குள்ள எமர்ஜென்சி அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. இங்கேயே இருந்தாங்கன்னா ஆட்களை வந்து பிடிச்சிருவாங்க. ஐம் சாரி, என்ன மன்னிச்சிரு, நான் போயாகணும்னு அங்கிருந்து வேகமா தப்பிச்சு போறாங்க. அப்படி தப்பிச்சு வந்தவங்க தான் முகத்துல ரத்தத்தோட நடந்து வருவாங்க. இதுதான் நம்ம கதையோடைய ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். அவரும் வீட்லயும் போலீஸ் வந்துருவாங்க. அங்கிருந்து ஒரு ட்ரக் வழியா எஸ்கேப் ஆகி காட்டுக்குள்ள நடந்து காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க ஒய்ஃப் கிட்ட போவாங்க. அதுல நம்ம ஜெசிகா சாப்பிட்ட அந்த ஃபுட்டை வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் எடுத்து சாப்பிடுவாரு, எச்சிய. அப்படி அவர் சாப்பிட்டதுனால ஜெசிகா உடம்புல இருந்த அந்த வைரஸ் அவரோட உடம்புக்கு பரவி அவரு மூலியமா அவரோட ஒய்ஃபுக்கும் பரவி அவங்களும் ஜாம்பி மாதிரியே மாறினாங்க. சோ ஜெசிகா அவங்க உடம்புக்குள்ள அந்த வைரஸை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டே போறாங்க. இதனால தான் ஜெசிகாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம டிடெக்டிவும் பெரிய போலீஸும் நினைக்கிறாங்க. ஒருவேளை ஜெசிகா பார்டரை கிராஸ் பண்ணி பக்கத்து நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த வைரஸ் அங்க இருக்கிற எல்லாருக்குமே பரவி மனித இனமே அழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. ஸோ அகைன் அந்த பெரிய போலீஸ் நம்ம டிடெக்டிவுக்கு கால் பண்ணி சீக்கிரமா அந்த பொண்ணை புடி, பார்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன்ல தான் அவ இருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு. டிடெக்டிவுக்கும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. அந்த பொண்ணு உடம்புல மோசமான வைரஸ் ஒன்று இருக்கு, அவ பக்கத்துல போனாலே வைரஸ் பரவிடும் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஒரு ஆளு மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒரு டீம் அனுப்புங்க, மொத்தமா சேர்ந்து பிடிக்கிறோம், இல்லைன்னா எனக்கு வேற ஏதாவது வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பதான் அந்த பெரிய போலீஸும் சொல்றாரு, உனக்கு ஏஎல்எஸ் டிசீஸ் இருக்குதானே, இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா உன் வேலை போயிடும்ல அப்படின்னு சொன்ன உடனே டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாங்க. எனது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்பயோ தெரியும். இப்ப நீ சொல்ற மாதிரியே அந்த பொண்ணை பிடிக்க ஒரு டீமை நான் அனுப்பினா அப்படின்னா அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற வைரஸ் அந்த டீமுக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. ஆனா உனக்கு ஆல்ரெடி டிசீஸ் இருக்கு, நீ சாக தான் போற. சோ அதனாலதான் அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஒன்னு அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல அப்படி டிடெக்டிவ் ஷாக் ஆகுறாங்க. சோ ஒழுங்கா வேலையை பாரு, இல்லைனா உன் வேலை போயிடும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம டிடெக்டிவும் அவங்க காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு சரி அவ எந்த டவுன்ல இருக்கான்னு கேட்கும்போது தான் ஒரு வீடியோ அனுப்புறாங்க. நம்ம ஜெசிகா வேலை செய்யறாங்களா ஒரு பார், அந்த பார்ல ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல பின்னாடி நம்ம ஜெசிகா இருக்கிறத பார்த்துட்டு தான் ஜெசிகா அங்கதான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ண வேகமா நம்ம டிடெக்டிவும் அந்த டவுனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஜெசிகா அந்த டவுன்ல தானே இருக்காங்க, அங்க இருந்து கிளம்ப போறாங்க போல. அந்த டவுன்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பார் ஓனர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லலான்னு வீட்டுக்குள்ள வந்து கதவு கிட்டேயே நின்று என்கிட்ட நீங்க ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்க, உங்க முகத்தை பார்த்து நான் போயிட்டு வரேன்னு சொல்ல என்னால முடியல, சோ அதனால நான் இங்க இருந்தே சொல்றேன், நான் போயிட்டு வரேன், நேரம் கிடைச்சா திரும்ப நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெசிகா அங்க இருந்து போறாங்க. பார்த்தா ரூம்குள்ள அந்த பார் ஓனர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே ஜாம்பியா மாறி கொடூரமா இருக்காங்க. ஏன்னா அந்த ஓனர் லேடி வந்துட்டு சரக்க ஊத்தி ஒரு கிளாஸ்ல கொடுப்பாங்க, அதை நம்ம ஜெசிகா வாய் வச்சு குடிப்பாங்க, அதே கிளாஸ்ல தான் இவங்களும் குடிப்பாங்க. சோ வைரஸ் பரவி இப்ப அவங்க ஜாம்பியாவே ஆயிட்டாங்க. சோ நம்ம ஜெசிகாவும் அங்க இருந்து அப்படியே மெதுவா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம டிடெக்டிவ் அந்த டவுனுக்கே வந்துட்டாங்க. ஜெசிகாவையும் அவங்க பாத்துறாங்க. சோ இவங்க கிட்ட சேஃப்டிக்கு அந்த சூட்லாம் இல்ல, ஆனா இருந்தாலும் ஒரு மாஸ்கையும் கையில கிளவுஸையும் மாட்டிக்கிட்டு சரியா நடக்க முடியல, ஒரு ஸ்டிக்கையும் வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜெசிகாவும் நோட் பண்ணிட்டு வேகமா அப்படியே திரும்பி போக நம்ம டிடெக்டிவும் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ஜெசிகா திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம டிடெக்டிவும் கன் எடுத்து ஒழுங்கு மரியாதையா நில்ல, இல்லைன்னா உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு கன்னை காமிக்க ஜெசிகா வேகமா ஓட டிடெக்டிவால நடக்க முடியல, அப்படியே தவறி கீழே விழுந்துடுறாங்க. அதனால அவங்க கையெல்லாம் அப்படியே தேய்ச்சிக்குது. ஆனா என்ன பண்றது, எப்படியாவது அவளை பிடிச்சாகணுமேனு தொடர்ந்து போக எங்க நம்ம ஜெசிகா வேகமா பார் ஓனர் லேடி இருக்காங்களே அவங்களோட வீட்டுக்கு தான் போறாங்களே. ஏன்னா அந்த டவுன்ல ஜெசிகாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆளு அவங்க மட்டும் தான். சோ வேகமா போயிட்டு அந்த ஓனர் லேடியுடைய கதவை தட்டுறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. இவங்களே ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது தான் அந்த ஓனர் லேடி அப்படியே ஒரு மாதிரி ஜாம்பியா ரத்த கலரியா பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. உடனே வேகமா கீழே வந்து இந்த வீட்டுல இருக்கிற தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பொருளெல்லாம் பேக் பண்ணும்போது மேல அகைன் ஒரு சவுண்ட். ஒருவேளை அந்த பார் ஓனர் லேடி உயிரோட தான் இருக்காங்களோ அப்படின்னு இவங்களும் மெதுவா போய் பார்க்கும்பொழுது கதவை ஓபன் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாம்பியா அவங்க வந்து நம்ம ஜெசிகாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெசிகா ரொம்பவே பயந்து போறாங்க. ஏன்னா பாக்குறதுக்கு ஜாம்பி பாதி ஒரு நோயினால பாதிக்கப்பட்டவங்க பாதின்னு கலந்து செஞ்ச கலவை மாதிரி கொடூரமா இருக்காங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஜெசிகா அந்த ஓனர் லேடியா அடிச்சு சாகடிக்கிறாங்க. இவங்க முகத்துல ரத்தம் படுது. அதை தொடைக்கலான்னு அப்படியே முடிய லைட்டா இழுக்கும் பொழுது முடி கையோட கலண்டி வருது. அப்படியே ஜெசிகா பயத்துல கத்திக்கிட்டே அவங்க எடுக்க தலையில இருந்து முடி வந்துகிட்டே இருக்கு. எங்க நம்ம டிடெக்டிவும் ஜெசிகா வந்து இந்த டவுன்ல ஒரு பார்ல தான் வேலை செஞ்சாங்க. அப்படின்னா அந்த பார் ஓனர் லேடிக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு அந்த லேடியோடைய வீட்டுக்கு போய் பார்க்க கதவு திறந்திருக்கு. உள்ள பார்த்தா அந்த பார் ஓனர் லேடி இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா ஜெசிகா இங்க தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு இவங்களும் அந்த எல்லோ சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜெசிகாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஜெசிகா ஒரு இடத்துல அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க. சோ டிடெக்டிவும் அப்படியே கன் பாயிண்ட்ல பிடிச்சி இங்க பாரு ஜெசிகா, உன் உடம்புக்குள்ள ஒரு வைரஸ் இருக்கு, அந்த வைரஸ்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஏன்னா
அது ஒரு ஹெல்த்தியான உடம்ப தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா உன் மூலியமா மத்த எல்லாருக்குமே அந்த வைரஸ் பரவுது, சொன்னா கேளு எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்ல ஜெசிகா அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அவங்க முகம் பார்க்க கிட்டத்தட்ட லைட்டா ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த வைரஸ் இப்ப என்னையும் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே நம்ம டிடெக்டிவும் எது என்னவோ மத்தவங்க மாதிரி இல்ல, நீ தெளிவா பேசிக்கிட்டு இருக்க, ஓ மூலியமா இந்த வைரஸ்க்கு நம்மளால ஒரு மாத்து மருந்தை கண்டுபிடிக்க முடியும், ஒழுங்கா எங்க கூட வா அப்படின்னு சொல்ல நான் யாரு கூடவும் வர மாட்டேன், எனக்கு புது லைஃபா ஆரம்பிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி மெதுவா பக்கத்துல வர ஜெசிகா இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வந்தனா நான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லியும் ஜெசிகா முன்னாடி வர ட்ரை பண்றாங்களா, டிடெக்டிவும் ஷூட் பண்றாங்க. குண்டடி வாங்கிக்கிட்டு வேகமா ஜெசிகா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே நம்ம டிடெக்டிவும் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால தான் முடியாதே, அதனால தூரத்துல இருந்தே அப்படியே குறி பார்த்து ஜெசிகாவுடைய கால்ல ஷூட் பண்ண ஜெசிகா கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் நம்ம டிடெக்டிவ் பக்கத்துல போயிட்டு ஜெசிகா சொல்றது கேளு, எங்களுக்கு தேவை உன்னோட பிளட் சாம்பிள் மட்டும் தான், அது மூலியமா அந்த வைரஸ்க்கு ஒரு மாத்து மருந்தை ரெடி பண்ண முடியும். ஆனா ஜெசிகா கேட்கற மாதிரி இல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு இந்த உலகத்தை பார்க்கணும், புது லைஃப் ஆரம்பிக்கணும்னு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்றாங்க. அப்படியே மெதுவா அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல தெரியிற மலையை மட்டும் தாண்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான், வேற ஒரு நாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனா அது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம டிடெக்டிவ் வேற வழி இல்லாம ஜெசிகா மண்டையிலேயே ஷூட் பண்ணி ஜெசிகா அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. ஆனா உண்மையிலே வந்து ஜெசிகாவுக்கு இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. பாவம் அந்த பொண்ணு ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கையில வேற வெட்டிங் ரிங் எல்லாம் போட்டிருக்காங்களா. இதை பாக்குற டிடெக்டிவும் அவங்க மனசு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே மெதுவா ஜெசிகாவுடைய கையை அவங்க பிடிக்கிறாங்க. நல்லவேளை க்ளவுஸ் போட்டு தான் பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு வழியா ப்ராப்ளம் ஓவர். அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால இதுக்கு மேல அந்த வைரஸ் பரவாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. நம்ம டிடெக்டிவும் அவங்களுக்கு இருக்கிற நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டர் சால் இருக்காருல்ல, அவரும் வந்து நம்ம டிடெக்டிவ் கையை பிடிச்சி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்கிற நோய் கண்டிப்பா குணமாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. சடனா அவரு இரும்ப ஆரம்பிக்கிறாரு. இதை நம்ம டிடெக்டிவ் அப்படியே வித்தியாசமா பார்க்கறாங்க. இந்த இடத்துலயே நியூ லைஃப்ன்ற இந்த படம் முடியுது. ஸோ கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதுல்ல. இப்போ அந்த வைரஸ் ஜெசிகாவுக்கு பதில் நம்ம டிடெக்டிவோடைய உடம்ப தான் சூஸ் பண்ணி அந்த உடம்புல இருக்கு. ஆனா டிடெக்டிவுக்கு எப்படி அந்த வைரஸ் பரவுச்சு, மேபி டிடெக்டிவ் கீழே விழும்பொழுது அவங்க கிளவுஸ் கிழிஞ்சி கையெல்லாம் தேய்ச்சிக்கொள்ள, மேபி அது வழியா அந்த வைரஸ் நம்ம ஜெசிகாவை இவங்க தொடும் பொழுது பரவி இருக்கலாம். ஆனா எது என்னவோ இப்போ அந்த வைரஸோட புது உடம்பு வந்து நம்ம டிடெக்டிவோடைய உடம்பு தான். ஸோ இதுக்கப்புறம் கதை என்ன ஆகும்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம டிடெக்டிவ் இறந்து தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ALS நோய் இருக்குல்ல. அதனால நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றாங்கன்னா, இந்த நோய்க்கு ஒரு மாத்து மருந்தை கண்டுபிடிக்கணும்னு அவங்களே டிபார்ட்மெண்ட்ல சரணடைஞ்சு அவங்க உடம்ப ஆராய்ச்சி பண்ணி மாத்து மருந்தை கண்டுபிடிச்சி மனுஷங்க இந்த வைரஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெசிகா காட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற தண்ணியில கை கழுவுவாங்க. நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. அங்கெல்லாம் அந்த வைரஸ் இருந்து யாருக்கு தெரியும், இந்நேரத்துக்கு அந்த வைரஸ் எப்பயோ பார்டர் தாண்டி போயிருக்குமோ என்னவோ. ஒருவேளை அடுத்தது இந்த ஜாம்பி வைரஸ் தான் வரப்போகுதோ. எல்லாத்துக்கும் ரெடியா இருப்போம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.